வணக்கம். இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பால் நேற்று மாலை காலமானார். இயக்குனர் பாரதி ராஜாவின் பாரதி ராஜா அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான நடிகர்கள், நடிகைகள், அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதாவது இருதய அறுவை சிகிச்சை செய்திருந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் உடலானது நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுதுதான் மணிரத்னம், அவரது மனைவி சுகாசினி, அதே போல் பிரபு, சூர்யா இவர்கள் எல்லாமே அஞ்சலி செலுத்தி வந்திருந்தார்கள். அதே போல நேற்று இரவிலிருந்தே பல பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நடிகர் சூர்யா, கார்த்திக், அவருடைய அப்பா சிவகுமார், நடிகர் பிரபு, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதே போல KS ரவிக்குமார், நகைச்சுவை நடிகர் செந்தில், நடிகர் சரத்குமார், அவரது மனைவி ராதிகா இவர்கள் எல்லாமே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நீலாங்கரையில் மனோஜ் பாரதி ராஜா அவரது இல்லத்திற்கு பக்கத்தில் தான் விஜய் அவர்களுடைய வீடும் இருக்கிறது. அவரும் நடந்தே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். வரக்கூடியவர்கள் அனைவருமே இவருடைய இழப்பு என்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாக தான் இருக்கு என்று தெரிவிக்கின்றனர். இந்த சிறு வயதிலே இந்த உயிரிழப்பு என்பது திரையுலகில் மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இனிமேல் சினிமா துறையில் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்று நிறைய பேர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அதாவது மனோஜ் ராஜா அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம் என்றால், மனோஜ் பாரதி ராஜா 1999ஆம் ஆண்டு தாஜ்மஹால் படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமாகியுள்ளார். அதன் பின்னர் அல்லு அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம், கடல் பூக்கள் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். மேலும் 2023ஆம் ஆண்டு பாரதி ராஜா, சுசீந்திரன் மற்றும் சில புது முக நடிகைகளை வைத்து மார்கழி திங்கள் என்னும் படத்தை இயக்கியுள்ளார். இவர் நடிக்க வருவதற்கு முன்னர் இயக்குனர் மணிரத்னத்திடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அதனால்தான் மணிரத்னமும் அவர்கள் கண் கலங்கியவாறே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார். மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இறந்து விட்டார் என்ற போதெல்லாம் ரசிகர்களின் மனதிற்கு வந்ததெல்லாம், எங்கே அந்த வெண்ணிலா, சொட்ட நனைது தாஜ்மஹால், திருப்பாச்சி அருவால, இப்படி இது போன்ற பாடல்கள் எல்லாமே தான் மனோஜ் பாரதி ராஜா இறந்தவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வந்தது. அதே போல இவர் மலையாள நடிகை அஸ்வதி நந்தனா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு அர்ஷிதா மற்றும் மரியோதினி என்ற 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. இவர் கடைசியாக 2022இல் வெளிவந்த விருமன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். மேலும் மார்கழி திங்கள் என்ற படத்தையும் இயக்கி இருக்கிறார். இவரது உயிரிழப்பு மிகவும் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மார்கழி திங்கள் என்கின்ற படத்தை இயக்கிய இவர் முதலாக இயக்கினார். அந்த படத்தில் நடித்த நடிகை கண் கலங்கியவாறு அழுது கொண்டே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதே போல அவரது மனோஜ் பாரதி ராஜா அவரது தங்கை, ஒரே ஒரு தங்கை என்பவர் மலேசியாவில் இருந்து வசித்து வந்திருக்கிறார். மனோஜ் பாரதி ராஜா இறந்த செய்தியை கேட்டு அவர் அந்த தெருமுனையிலிருந்தே அழுதவாறே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உறவினர்களை கட்டி அணைத்துக் கொண்டு அழுது கொண்டே அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். இன்னும் இந்த இல்லத்தில் ஒரு அழுகை சத்தம் என்பது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய பிரபலங்கள் அனைவருமே அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வைரமுத்துலாம் என்ன சொல்றேன்னா, நடிகர் மனோஜ் மரணம் நமக்கு உணர்த்துவது கலைஞர்கள் உடலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், கலைஞர்கள் வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இனிமேல் நம்ம எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று வைரமுத்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்று பல்வேறு கலைஞர்கள் எல்லாமே சொல்லக்கூடியவர்கள் என்னவென்றால், சிறு வயதிலே இவருக்கு இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அதே போல குறிப்பாக இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறார்கள். தனது மகனுக்கு சொல்லி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை யாருக்குமே இனி வரக்கூடாது. காரணம், இந்த சிறு வயதிலே இது போன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் அனைவருமே பாரதி ராஜா அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவருக்கு பேசி கொண்டு வருகிறார்கள். பல வகையானவற்றை கூறி வருகிறார்கள். தற்பொழுது வரையிலுமே அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள் எல்லாமே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் பிரபலங்கள் இங்கு அஞ்சலி செலுத்த
வருகை தர இருக்கிறார்கள் என்று நமக்கெல்லாம் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது வரை இந்த இல்லத்தில் என்பது ஒரு அழுகையின் சத்தம் என்பது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ரெடி.